பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், பிரதமர் இன்றைய பேச்சு பெருமிதம், எச்சரிக்கை, இந்திய மக்களுடைய ஒற்றுமை, இராணுவத்தினுடைய தீரம் வீரம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? பிரதமர் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை, தைரியத்தை, உற்சாகத்தை, பெருமையை ஊட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அருமையான அற்புதமான விளக்கத்தோடு எப்படி நம்முடைய ராணுவம் பாகிஸ்தானிய ராணுவத்தை, பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை எப்படி தீர்த்து கட்டியது, அவர்களுடைய வான்நிலைகளை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அவர்களுடைய வான்நிலைகளை எவ்வளவு நமக்கு எதிர்ப்பாக இருந்த அந்த வான்நிலைகளை எப்படியெல்லாம் தாக்கணும், ராடார் உட்பட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட பயிற்சி கூடங்கள் உட்பட அனைத்தையும் நாம் தாக்கி நிர்மூலமாக்கியுள்ளோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் தொடரும், நாங்கள் தயார் நிலையிலே இருக்கிறோம், எங்களிடம் வாலாட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவோம் என்பதை மிக 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 தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரதமருடைய இந்த பேச்சானது நம்முடைய நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை, நம்பிக்கையை, மிக பிரகாசமான நம்முடைய எதிர்காலத்தை, இந்தியா ஒரு வளர்ந்த நாடாகிவிட்டது என்பதை உணர்ந்த அளவிற்கு மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் எப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறது, இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும், இந்தியாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்படியெல்லாம் அது மற்ற நாடுகளிடையே சென்று கெஞ்சி இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார். அதே போல தாக்குதல் நடந்தால் நாம் தயாராக இருக்கிறோம், இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நிறுத்தப்படவில்லை என்பதையும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லி இருக்கிறார். இனி பாகிஸ்தான் வாலாட்டினால், இனி ஒரு முறை பாகிஸ்தான் இது குறித்து ஏதேனும் செய்தால் அதற்கு முழு பொறுப்பும் பாகிஸ்தான் தான் இருக்க வேண்டும், அதனுடைய தலையிலே அதனே கை வைத்துக் கொள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை மிக சரியாக சொல்லி இருக்கிறார். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.